அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ரங்கி குட்டா மெத்தட் 4th ஆர்டர். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ரித்திக் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவருக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dy/dx வந்து x + y². அதே மாதிரி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y ஆஃப் 0.2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸ்டெப்ஸ் வந்து இனிஷியலா நம்ம என்ன எடுக்கணும்னா 0.1லேருந்து நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்சோட வேல்யூவை நம்ம 0.1ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரங்கி குட்டா மெத்தட் 4th ஆர்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, குடுத்துருக்கிற அந்த ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 0.1 வச்சு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ண போகிறோம், 0.2 வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு x நாட்டோட வேல்யூ வந்து 0, y நாட்டோட வேல்யூ வந்து 1. இது வந்து x நாட் வேல்யூ, இது வந்து பார்த்திங்கன்னா y நாட் வேல்யூ. இப்போ h நம்ம என்ன பண்ணுறோன்னா 0.1 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரங்கி குட்டா மெத்தடில் k1 கால்குலேட் பண்ணுவோம். k1ல h, f, x0, y0 இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ ரங்கி குட்டா மெத்தட் 4th ஆர்டர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பிளேலிஸ்ட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஹெச்சோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கோம் 0.1, எஃப், எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து 0, ஒய் நாட்டோட வேல்யூ 1. இப்போ இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா, நமக்கு இந்த சம்மில் கொடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதில் இந்த வேல்யூவை கொடுக்கணும். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ 0ஆகவும் ஒய்யோட வேல்யூ 1ம் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல எஃப்னு கொடுத்தா அந்த ஃபங்க்ஷனில் வந்து உள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ வந்து 1². 1² வேல்யூ 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா 1, அதை வந்து இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எது கூட மல்டிப்ளை பண்ணணும்னா, இந்த 0.1 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 0.1 இது இன்டூ இதில் கிடைச்ச வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ இது 1 கொடுத்தோம்னா நமக்கு k1ஓட வேல்யூ வந்து நமக்கு 0.1. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம k2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம k2 வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். k2ஓட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து k2ஓட ஃபார்முலா. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, k1ஓட வேல்யூ, அதனோட வேல்யூ வந்து நமக்கு 0.1. இப்போ இந்த வேல்யூவில் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹெச்சோட வேல்யூ 0.1, எஃப், எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1 டிவைடட் பை 2, ஒய் நாட்டோட வேல்யூ 1, k1ஓடைய வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 0.1 எஃப். இப்போ இந்த 0 வேண்டாம் நமக்கு. 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.05ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.05 அப்படி நமக்கு வரும். ஸோ 0.1 எஃப், 0.05 கமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1.05ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் y². இதுதான் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து 0.05 இதுவாகவும், ஒய்யோட வேல்யூ வந்து 1.05 நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதில் எக்ஸோட வேல்யூ 0.05 ப்ளஸ் y²ஓட வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 0.5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 1.1025 வரும். இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு 1.1525 வரும். இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது கூட போயிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கொடுத்து அந்த வேல்யூ வர வச்சு அந்த வேல்யூவை 0.1ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். 1.1525. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு k2ஓட வேல்யூ வந்து 0.1152 அப்படின்றது வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ k3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். k3ஓட ஃபார்முலா இதுதான். இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் தெரியும். இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச k2ஓட வேல்யூ வந்து இங்கே எடுத்து எழுதிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 0.1 எஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 0.1/2 கமா ஒய் நாட்டோட வேல்யூ 1 K2ஓட வேல்யூ 0.1152 டிவைடட் பை 2. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 0.1 எஃப் இந்த 0 வேண்டாம். 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.05 வரும். 1 ப்ளஸ் இந்த வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.0576ன்னு வரும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 0.1 எஃப் 0.05 கமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1.0576 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியும் நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ 0.05 ஆகவும் ஒய்யோட வேல்யூ 1.0576 ஆகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 0.05 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1.0576 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1.11851 வரும். இது கூட ஆட் பண்ணிக்கிட்டா 1.1685 அப்ராக்சிமேட்லி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிடச்சிருக்க இந்த வேல்யூவை இந்த வேல்யூ கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0.1 இன்ட்டு 1.1685 இது நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.1168 நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு 4 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நமக்கு K3 உடைய வேல்யூ. இப்போ நம்ம K4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1, எஃப் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1, ஒய் நாட்டோடைய வேல்யூ 1, K3ஓட வேல்யூ 0.1168. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ 0.1 எஃப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.1, இது வந்து பார்த்திங்கன்னா 1.1168 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து 0.1, ஒய்யோட வேல்யூ 1.1168. இப்போ இதில் யூஸ் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 0.1 ப்ளஸ் 1.1168 த ஹோல் ஸ்கொயர். 0.1 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 1.2472 வரும். இதை ஆட் பண்ணோம்னா 1.347 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், 0.1 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0.1 இன்ட்டு 1.347 இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது K4 உடைய வேல்யூ வந்து நமக்கு 0.1347 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம K1, K2, K3, K4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். இதை வந்து இங்கே அப்ளை நம்ம பண்ண போகிறோம். ஸோ 1/6 K1ஓட வேல்யூ 0.1 ப்ளஸ் 2 இன்ட்டு K2ஓட வேல்யூ 0.1152 ப்ளஸ் 2 இன்ட்டு K3ஓட வேல்யூ வந்து 0.1168 ப்ளஸ் K4உடைய வேல்யூ வந்து 0.1347. ஸோ இதை வந்து இப்போது சிம்பிளிஃபை பண்ணலாம். 0.1 ப்ளஸ் 2ஓட அது மல்டிப்ளை ஆச்சுன்னா 0.2304, இதுவும் 2ஓட மல்டிப்ளை ஆச்சுன்னா 0.2336 ப்ளஸ் 0.1347. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 0.1லேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் ஆட் பண்ணால் நமக்கு 0.6987 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா கேவோட வேல்யூ இதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது கேவோட வேல்யூ 0.1165 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 0.1 வச்சு ஒரு ஸ்டெப் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதாவது y ஆஃப் 0.1 இஸ் ஈக்குவல் டு y0 ப்ளஸ் கே. இப்போது இதில் y0ஓட வேல்யூ என்னென்னா 1 தான் ஃபஸ்ட்லேருந்து, கேவோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச 0.1165. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1.1165 வரும். இதுதான் y ஆஃப் 0.1 உடைய வேல்யூ. இப்போ ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸ்டெப் 2ல் இதுக்கு முன்னாடி நம்ம x0 y0ன்னு வேல்யூ பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். x1ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா
x0 கூட ஹெச்சை நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு x1ஓட வேல்யூ வரும். x0 வந்து 0, ஹெச்சோட வேல்யூ 0.1. அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 0.1. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x1 y1 அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி x0 y0 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அது. அப்போ இப்போ x1ஓட வேல்யூ 0.1, y1ஓட வேல்யூ வந்து 1.1165 கண்டுபிடிச்சது. இப்போது ஹெச்சோட வேல்யூ 0.1. இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோன்னா K1 கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த K1ல் ஹெச், எஃப், x0 y0க்கு பதிலாக x1 y1 அப்படின்றது நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். ஹெச்சோட வேல்யூ 0.1, எஃப், x1ஓட வேல்யூ 0.1 இங்கே கொடுத்தது, y1ஓட வேல்யூ 1.1165. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0.1, ஒய்யோட வேல்யூ வந்து 1.1165. இப்போ இதில் இதை வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ணலாம். 0.1 ப்ளஸ் 1.1165 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1.2465 வரும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டில் 1.347 வரும். இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது கூட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 0.1 கூட 1.347 மல்டிப்ளை பண்ணும்போது K1ஓட வேல்யூ வந்து 0.1347 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ K2ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். x1 y1 மட்டும் தான் நம்ம மாறி இருக்குது, மற்றபடி ஃபார்முலா அதே தான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம அந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம ஹெச்சோட வேல்யூ 0.1 எழுதிக்கணும். அதே மாதிரி x1ஓட வேல்யூ 0.1, இந்த ஹெச்சோட வேல்யூ 0.1 டிவைடட் பை 2, y1ஓட வேல்யூ இது, K1ஓட வேல்யூ வந்து இது டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்குறோம். இப்போ 0.1 2 டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். இதை இதனால் டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரில் ஒய்யை வந்து இது ஒய் வேல்யூ, இது எக்ஸ் வேல்யூ, இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். இதை வந்து ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். வந்த ஆன்சரை நம்ம 0.5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது K2ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு K3ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். K3க்கு இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து ஹெச் வேல்யூ, இது வந்து x1 வேல்யூ, ஹெச் பை 2, இது வந்து y1 வேல்யூ, K2ஓட வேல்யூ இது டிவைடட் பை 2. இது இதனால் டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். இதை இதனால் டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ இது, ஒய்யோட வேல்யூ இது. இது அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 1.576 வரும். அந்த வந்த வேல்யூவை 0.5 கூட நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு K3ஓட வேல்யூ 0.1576 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு K4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். K4 வேல்யூவோட ஃபார்முலா இது தான். அந்த K4 வேல்யூவில் ஹெச்சோட வேல்யூ இது, இது x1ஓட வேல்யூ, இது ஹெச் வேல்யூ, இது வந்து y1ஓட வேல்யூ, இது K3ஓட வேல்யூ. இதை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ, ஒய்வோட வேல்யூ, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது நமக்கு 1.823 வரும். இந்த 1.823யை 0.1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் K4 வரும். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த K is equal to 1/6 இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச K1, K2, K3, K4 அத்தனை வேல்யூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். அதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது Kவோட வேல்யூ நமக்கு வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ப்ராப்ளம்லேயே சொன்னது என்னென்னா 0.2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 0.2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y1 ப்ளஸ் K வேல்யூ. y1ன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. Kவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த K1, K2, K3, K4ஆல் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.